இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக படம் போகுது. ஆக்டிங் இந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்லோவாக போவோம், ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் மம்புட்டிலாம். அது மாதிரி ஒரு படமான இது எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். இந்த ஜென்ரேஷனுக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்டிங் லவ் பண்ணி பார்ப்பாங்களே ஒரு சிலர்லாம், இவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குன்னு. அது மாதிரி துல்கர் சர்மான்னு சொல்லுவேன் நான், ஸ்கிரிப்டில் எப்பவுமே சூப்பராக இருக்கும். சமுத்திரக்கனியாக தான் அந்த ஈகோ கிளாஷ் தான். அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். ஒரு சீன்லேயும் அவங்களுக்கு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கிளாஷ் இருக்கும். எடிட்டிங் முன்ன பின்ன இருக்கிற புரியல. எடிட்டிங்கில் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி சாங்ஸ் எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. 1-2 லவ் சாங் இருந்துச்சு. பிஜிஎம் அதுவும் எதுவுமே எனக்கு இம்பாக்ட் பண்ணல. அவங்க ஆக்டிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சு படம் ஃபுல்லாக. துல்கர் படம் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் செம்மையாக இருக்கும். ஆமாம். அளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஒத்தான படம். வர்த்துலாம் ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. யாருக்கு எப்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். அவங்க புது ஹீரோயின் நினைக்கிறேன். அப்படின்னா புது ஹீரோயின் மாதிரி தெரில. லைக் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தானுங்க. பார்த்தாலும் எல்லாருமே பிடிச்சிருக்காங்க. நல்லா இப்போ வந்து பாகவதர் இருக்காருல்ல, அவரை பற்றின கான்ட்ரவர்சி தான் படம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தெரியாது ப்ரோ எனக்கு எதுவுமே. அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? பாடகர் பற்றி எதனா எடுத்திருக்காங்களா? பாடகர் பற்றிலாம் எதுவும் தெரில. லைக் ஏதோ டேரக்டருக்கும் ஆக்டருக்கும் கிளாஸ் மாதிரி தான் போவோம். பண்ண அவரை பற்றி எதுவும் தெரியாது எனக்கு. சமுத்திரக்கனி வந்து பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாரு. இந்த படத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் செம்மையாக இருக்கு, பார்க்கலாம். அவர் சும்மாவே நல்லா நடிப்பார். இந்த படத்தில் அவரும் இன்னொரு ஹீரோ தான் ப்ரோ படத்தில். அவ்வளோதான். எப்படி டெலிவரி பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங்? அதுதான் ப்ரோ. லைக் துல்கருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காரு. இப்போ துல்கர் தான் செம்மையாக பண்ண. சமுத்திரக்கனி வேஷமாக சொல்ல முடியாது. ஹீரோ வில்லன். அவர் வில்லனே சொன்னால் அவர் ஹீரோ தான். நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான கண்டென்ட் எடுத்திருக்காங்க? அது எப்படி சொன்னால் ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் சினிமா பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் தான் மெயினாக. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பிரச்சனை முன்னாடி நடந்திருக்கு. அதெல்லாம் வெளில வந்திருக்காரு. இதில் சினிமாவில் நடந்த பிரச்சனையை இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ டேரக்டருக்கும் பிடிச்சிருக்கும், ஆக்டருக்கும் பிடிச்சிருக்கும். ஆக்டர் வந்து ஸ்கிரிப்டை மாற்றுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசியாக பார்த்தோன்னா டேரக்டருக்கு பிடிச்ச மாதிரி தான் வரும். படமும் நல்லா ஹிட் ஆகிடும். எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஓவராலாக எப்படி இருக்கும்? பார்க்கலாம் ப்ரோ. 10க்கு 8 தரலாம் ப்ரோ. ஒருத்த வாட்சிங். நம்ம ஜென்ரேஷன் எது பண்ணால் சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. யாரெல்லாம் சினிமா ரொம்ப விரும்பி உங்களுக்கு நல்லா பிடிக்கும். படம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இப்போ நான் செகண்ட் ஹாஃப்லேருந்து காம்பன்சேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த மாதிரியே. ஓகே. சாங்ஸ் எல்லாம் இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாங்ஸ்லாம் இப்போ கேட்ட மாதிரிலாம் சாங்ஸ் மாண்டேன் சாங்ஸ்லாம் இல்லை. இந்த காலத்து சாங்ஸ் மெலோடி சாங்ஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் இந்த டம்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. நல்லா லிரிக்ஸும் புரிஞ்சுது சொல்ல போனால். லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவ்வளோதான். லிரிக்ஸ் புரிஞ்சுது.